என்ன ஷார்ட் ரைட்டிங் இப்ப போய் அந்த பொண்ணுக்கு டான்ஸ் வரலன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சார் பண்றது? சொல்லி கொடுக்கறது. சொல்லி கொடுத்தா வர மாட்டேங்க சார். என்னையா நீ? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், கிராமத்துல சாணம் மிச்சிட்டு எல்லாம் ஹீரோல போடாதீங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? நல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா போட்டிருந்தா அழகா ஆக்ட் பண்ணிருப்பா மம்மி. இதுதான் ஃபைனான்சியரை பக்கத்துல வச்சு படம் எடுக்கக்கூடாதுங்கிறது. யோ ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். டேய், ஒரு நடராஜர் சிலையை நாட்டியம் ஆடுற மாதிரி நம்ம படம் எடுத்தமே ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. நீ அந்த பொண்ணை பாட்டு எடு. பாட்டு எடுத்தா என்ன வரும்? அது தனித்தனியா கையில வரும். அடிப்போடி அழகான பரதநாட்டியம் வருமா? ஜூலி, ஐ எம் வெரி சாரி. என்ன வளர்த்து ஆளாக்கின எங்க மாமா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். கண்ணன், புனிதமான இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பிரிஞ்சு ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழ முடியாது. என்னமா அது? இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுமா? யோ அடுத்த நம்பர் கூடியா? டேக் 11, டேக் 12, டேக் 13, டேக் 14, டேக் 15, டேக் 16. யோ அடுத்த நம்பர் கூடியா? சாக் பீஸ் தீந்து போச்சு சார். சாக் பீஸ் தீந்து போச்சா? எவ்வளவு டேக் ஆச்சு? ஏ ராதா, என்ன ஆக்ட் பண்ற நீ? எவ்வளவு பிரமாதமான சிச்சுவேஷன் இது. உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சு உன் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எப்படி அழணும்? சும்மா கம்மன் நிக்கிறிய சார். கிராமத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க அப்பா அம்மாவோட கஷ்டப்படும் போதே அழுது தீர்த்துட்டேன் சார். இப்போ அழுகே வரமாட்டேங்குது சார். சரி பரவாயில்ல, ஆனா நீ அழலன்னா டைரக்டர் எனக்கு சொல்லி தர தெரியலன்னு நினைப்பா. நீ இப்ப அழற, நான் உன்னை அழ வைக்கிறேன். மறுபடியும் சார்? சினிமாலமா? யோ ஆ டைரக்டர், யோ போயா போய் ரோஜா போயிட்டு வா. சரி சார். அப்படியே நீ சாக் பீஸ் வாங்கிட்டு வாயா. கார் எடுப்பா. உனக்கு அழ வரல, உனக்கு பதிலா இந்த ரோஜா பூ அழும்ப. எப்படி சார்? சொல்லி கொடுத்தா நீ டைரக்டர் ஆயிடுவே. படத்துல பாரு. கண்ணன், புனிதமான இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழ முடியாது. என்னடா தண்ணியில புகையா வருது? டேய், இன்னைக்கு குளிக்கிற சீன் எடுக்க போறேன்டா. ராதாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம். அதான் வெந்நீர் விட சொன்னேன். கண்ணா பின்னு செலவாகுமே. எவ்வளவு செலவான என்னடா, ராதாவோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். அப்படியே அமிர்தாஞ்சனத்தையும் சேர்த்து கரைச்சி விட சொல்லு. உடல் வலி, சுழுக்கு, தலைவலி எல்லாத்துக்கும் நல்லது. நீ ராதாவுக்கு ரொம்ப தாண்டா இடம் கொடுக்குற. வேலையை கவனிடா. மீட்டர் என்ன சொல்லுது? 690. இது என்ன ஆட்டோ ரிக்ஷா மீட்டரா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுதான் அந்த காலத்துல ஜலக்கிரீடன்னு சொன்னான். ஆக்ஷன்! ஜூம் பேக். தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. உன் ஜலதோஷத்துக்கு எவ்வளவு ஏற்பாடு பாரு. ராதா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சீன் நடிக்க கூடாது. சும்மா இருங்க, கேமரா ஓடுது இல்ல. லாங் ஸ்டார்ல எதுவும் கேட்காது. என்னடா ஆக்ட் பண்றேனே? என்னடா இங்க வில்லன் நிக்கிறான், அவனை வெறியேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணனும்னா நல்லா கட்டிக்கடா. டர்ன் பண்ணி ஹக் பண்ணிக்கணும். அவ்வளவு. நான் வரேன். என் ட்ரெஸ் எல்லாம் நனைய போகுது. என்னடா நீ நல்லா கட்டிக்க வேண்டியதானே? நடிக்க வந்துட்டு என்ன வைக்கப்படுற? சொன்னா போறது, செஞ்சு காமிடா. இது பாரு, நான் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆமா ரவி, ரவி, எல்லாரும் பாக்குறாங்கடா. நான் ஆக்ட் பண்றேன்டா. ரவி,
ரவி சார் நாங்க ஆக்ட் பண்றோம். ஷூட்டிங் பேட்டர்ன். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. நீ வாடா. நான் எதுக்குடா? நீ உன் காதலை வெளிப்படுத்த போற. கோ ஆன். போடா. ஐம் சாரி. ரிஹர்சல் பாக்குறீங்களா? இல்லடா, உண்மையிலே நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஜூலி, உன் கழுத்துல கட்டு வேண்டி தாலி இல்லைன்னா நீங்க 2 பேரும் காலி. 10 நிமிஷம் டைம் தர, அதுக்குள்ளே முடிவு சொல்லல உன்னையும் இந்த வீட்டையும் சேர்த்து இந்த தீபத்துல கொளுத்திடுவேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க ப்ளீஸ். பின்னாடி வழியா தப்பிச்சு போயிடுங்க ப்ளீஸ். இந்த ஆபத்தான நேரத்துல உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கு நீதான் வேணும், எனக்கு நீதான் வேணும் ஜூலி. என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் நகர. என்ன அது உணர்ச்சி இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எமோஷனே வர காணும். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாத்து. என்னாச்சு? என்னாச்சுடா உனக்கு? இது தொழில்ரா. இங்க சொந்த ஆசாபாசங்களுக்கு இடம் கிடையாது. நீ போய் தான் அவங்களை திருத்தணும். கமான் கோ. ஐம் சாரி. டேய் மது, ஏண்டா சரியா வரலையா? ஏதாவது என்னடா பின்ன? ஒரு எவ்வளவு எமோஷனலான சீன் இது. தன்னோட காதலியே நிரந்தரமா பிரிய வேண்டிய காட்சி இது. அவளை கட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ணணும்னா என்னமோ தள்ளி நின்று ஆக்ட் பண்ற. வா, ஒன் மோர் பண்ணு. டேய் ரவி, நீ ஒரு வாட்டி நடிச்சு காமிச்சிடா. இல்ல, இனிமே அவளை நான் நடிப்புக்காக தொட்டா கூட அவ்வளவு நல்லா இருக்காது. நீயே ஆக்ட் பண்ணு. ஒன் மோர் பண்ணும். இந்த முடிவு மட்டும் உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இல்லடா, நாங்க உண்மையிலேயே ஒருத்தர் லவ் பண்றோம். இல்லடா, நாங்க உண்மையிலேயே ஒருத்தர் லவ் பண்றோம். தூங்கும் போது கூட கல்ல போட்டா பாவம் இல்ல, முழிச்சுட்டு இருக்கும் போது என் தலை மேல கல்ல போட்டுட்டேடா பாவி. அத்தை, அத்தை இனிமே அத்தனை கூப்பிடாதே. அந்த யோகிதா உனக்கு இல்ல. டேய், இது வரைக்கும் உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேனே, ஒரு கையெழுத்து வாங்கிருப்பானா? ஏண்டா வாங்கல? என் மகளை நீ கட்டிக்கிறேங்கிற நம்பிக்கை தான்டா, நம்பிக்கை தான். அத்தை, உங்க பொண்ணை கட்டிக்கிறேன்னு இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லையா அத்தை? அப்போ முதல்ல என்கிட்ட பணம் வாங்கினியே, அப்ப என்னடா சொன்ன? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? கல்யாணம் கட்டிக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னீங்க. இவனும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னான். ஆனா உங்க பொண்ணு தான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கெல்லாம் சினிமாக்காரனுங்க, நிழலையே நிஜமாக்குறவனுங்க. நான் பணத்தை பத்தி கூட கவலைப்படல. ஏன் மகளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றானே, அதுக்கு என்ன காரணம்? டேய் ரவி, சொல்லுடா. சொல்றேன். அந்த பாவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அம்மா, நம்ம படத்துல ஆக்ட் பண்ற ஹீரோயின் ராதாவை இவன் காதலிக்கிறான். அந்த விஷயம் நேத்து தான் எனக்கே தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பேரு காதல்னு சொல்லாதே. அரிதாரம் பூசணவ வலையில இவ விழுந்துட்டான்னு சொல்றியா? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க முதல்ல வெளியே. அம்மா, இன்னும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நம்ம படத்தை முடிச்சிடலாம். என் மக வாழ்க்கைக்கு இன்னும் முடிவு தெரியல. நீங்க படம் முடிச்சா என்ன, முடிக்காட்டா எனக்கு என்ன? இங்க நின்னு ஏன் கழுத்து அரைக்கிறீங்க? வெளியே போங்க முதல்ல. போங்க. படம் எடுக்கிறாங்க, படம். அத்தா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னும் குழந்தை மாதிரியே பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் வெகுளித்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் எங்க அம்மா கிட்ட கோடிக்கணக்கான ரூபா இருக்கு. எல்லாம் எனக்குதான். பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பணத்தோட ஓடி போயிட்டா, அப்ப நான் இந்த பொம்மையோட தானே விளையாடிக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பப்பி, பரவாயில்லத்தா, பரவாயில்ல. இப்பெல்லாம் நான் பொம்மைங்களோட விளையாடுறதே இல்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏன் தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தா அதுங்க விளையாட்டுமே தான். அத்தா, உங்களுக்கும் ராதாக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தா பொம்மை எல்லாம் வாங்காதீங்க தான், நானே தரேன்.
படத்தை எவ்வளவு நல்லா எடுத்து என்னையா பிரயோஜனம்? ஒரு பையன் வாங்க மாட்டேங்கிறானே. சார், நான் அப்பதான் தகப்பட ஆச்சுங்க. யாராவது சில்கோ இல்ல அனுராதாவோ டிஸ்கோ போட்டு ஒரு டான்ஸ் எடுத்து இருந்தா நம்ம படத்தை வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கூஞ்சிருக்க மாட்டாங்க. யோ, பணமே காலி ஆயிடுச்சு. இப்ப எப்படி சில்க் டான்ஸ் சேர்க்கறது? 5000 ரூபாய் இருந்தா அனுராதா டான்ஸ் சேர்த்துடலாம். எப்படி? எனக்கு தெரிஞ்ச மலையாள ப்ரொடியூசர் அனுராதாவை போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆனா படத்தை முடிக்க முடியல. 5000 ரூபாய் கொடுத்தோம்னா அனுராதா டான்ஸ் சேர்த்துடலாம். அதுக்கு கேமராமேன் வேற ஆளு சார். உன்னை விட பிரமாதமான கேமராமேன் பாபு. நீ என்ன இருக்கிய? மீட்டர் பாருனா டாக்ஸி மீட்டர் பாக்குறேன். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல சார். படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, படம் ஓடட்டும். நீங்க டைரக்டர், நாளைக்கே ப்ரொஜெக்ஷன். Oh my darling, come on swing. The night is still young, come on swing. Youth is blooming, come on swing. Drunk with sweet love. Oh my darling, come on swing. The night is still young, come on swing. Youth is blooming, come on swing. Drunk with sweet love. Oh my darling, come on swing. And the night is still young, come on swing. Youth is blooming, come on swing. Drunk with sweet love. A little bit higher now. Honeymoon in the honeymoon. Honeymoon. Ulamage honeymoon. Padayum paana chashagam. Honeymoon in the honeymoon. honeymoon. Ulamage honeymoon. Padayum paana chashagam. வானிலுள்ள புல்மூன் சிரிச்சு நிற்கும் புல்மூன் உல்லாசம் மதாலசம் எல்லாருக்கும் மகோத்சவம் உல்லாசம் மதாலசம் come on எல்லாருக்கும் மகோத்சவம் swing 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 oh my darling come on swing the night is still young come on swing youth is blooming, come on swing. Drunk with sweet love. Drunk with sweet love. அனுராதா டான்ஸ் நம்ம படத்தில் வாசிக்கிறோமே, அதுக்கு ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? ஓகேன்ட்டாரு. அப்போலோ பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ராஜன் உங்களை தனியா கூப்பிட்டு பேசினாரு. என்ன பேசினாரு? அது தமிழ் படத்துல எப்படி மலையாள பாட்டு வருதுன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொல்லி சமாளிச்சீங்க? ஹீரோ கேரளா போறான், கேரளால கேபரே பாக்கும்போது தமிழ்ல பாட்டு வரும், மலையாளத்துல தான் வரும்ட்டேன். அடடடே, நம்ம ஹீரோ பம்பாய் போனாருன்னா ஒரு ஹிந்தி பாட்டை சேர்த்துடலாம், நம்ம ஹீரோ லண்டன் போனாருன்னா ஒரு இங்கிலீஷ் பாட்டை சேர்த்துடலாம். ஆக மொத்தத்துல நம்ம படம் சர்வதேச லெவல். ஏண்டா கிளைமாக்ஸ் யோசனை பண்ண சொன்னாரே, என்னடா பண்ணி? கிளைமாக்ஸ் தான் ஒரு நல்ல ஃபைட் சீக்வென்ஸ் யோசிக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குதே. கட்டிச்சு. எங்க? நம்ம அனகாபத்து மணி தியேட்டர்ல ஒரு ஃபைட் பிக்சர் நடக்குது. தீர்ந்தது பூபதியின் வம்சம். ஆமா, நானே தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். உனக்கு எப்படி உயிர் வந்தது? எப்ப உயிர் போச்சு திரும்பி வர்றதுக்கு?
அப்படி பயப்படாதே. உங்க பரம்பரை மாதிரி முதுவாக்கு தப்பாக எங்களுக்கு கிடையாது. ஐயோ 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 பாவம். ஐயோ இந்த படத்துல கத்தி சண்டை, நம்ம படத்துல என்ன வைக்கலாம்? ஏன் சார் கிளைமாக்ஸ் ரெடி ஆயிருச்சு,
இன்னும் ப்ரொடியூசர்ட்ட இருந்து போன் வரலையா? அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், நீ மெயினா நினைச்சுங்க பொய்னா நினைச்சுங்க, இந்த படம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு 4 படம் புக் ஆகும் சார். ஏன் 3 படம் புக் ஆனா ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துப்பேன் சார். நீங்க கேமரா வச்ச இதா இருக்கு, ரொம்ப டாப் சார். சார், நம்ம படத்தை பார்த்த உடனே மற்ற டைரக்டர்களுக்கெல்லாம் ஆட்டங்களுக்கு போச்சு தெரியுமா? சீக்கிரம் எடுங்க சார். பேசுங்க சார். ஹலோ, நான் தான் டைரக்டர் ரவி பேசுறேன். நான் அப்பல்லோ பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஜெயராதா ரெடியா இருக்க சொல்லுங்க, நான் கார் அனுப்புறேன். ஜெயராதாவா? அதான் சார், உங்க படத்துல ஆக்ட் பண்ணாங்களே ராதா, ஏற்கனவே ராதான்னு ஒருத்தர் ஃபீல்ட்ல இருக்கிறதால இவங்க ஜெயராதான்னு நான் மாத்திட்டேன். நம்ம படத்துல அவங்கள ஹீரோயினியா புக் பண்ணிட்டேன். சார், நம்ம படம் கிளைமேக்ஸ் ரெடியா இருக்கு சார். நாம அதை பத்தி பேசலாம். அது அப்புறம் பாத்துக்கலாம் சார். ஜெயராதா ரெடியா இருக்க சொல்லுங்க, கார் அனுப்பி வைக்கிறேன். இல்ல சார், அது ஹலோ. என்ன சார், என்ன சொன்னாங்க? அவரோட அடுத்த படத்துல உன்னை ஹீரோயினா போட்டிருக்காராம். உனக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காரு, ஜெயராதா. எனக்கு அப்பவே தெரியும், படத்துல உங்க கண்ணு பேசுது. இந்த வருஷம் ஊர்வசி அவார்டு நீதான் வாங்க போற. உங்க நடிப்புக்குத்தான் படமே. ஹலோ, ஜிகே பேசுறேன். குட் மார்னிங் சார். மங்காத்தாவை படம் எடுக்க போறேன். ஜெயராதா தான் ஹீரோயின். கார் அனுப்புறேன், அனுப்பி வை. அவளை மட்டும். இருந்தாலும் திருந்தவே மாட்டானே. சார், அப்பல்லோ ப்ரொடக்ஷன்ல இருந்து கார் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்களும் வாங்க சார். ஐ எம் சாரி. நீ போயிட்டு வாமா. வரேன் சார். நானும் அதோட போயிட்டு இருந்தேன். அம்மா வராங்க, போடா. ஏறுங்க, நீங்க குந்து. டேய், இன்னையில இருந்து அம்மாவை நாம 2 பேரும் வச்சுக்கணும். அதான் முடியாதுங்க, அது நம்ம வயசு வராது. டேய், நீ டேட்டை பாத்துக்க, நான் ரேட்டை பாத்துக்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லி நான் எங்கேயோ போட்டேன். ஓ, உன் மூஞ்சி கிழவியே கிடைக்காது. நீ போலியாடா? டே, நீ இப்படி கேட்கறத விட என் கண்ணத்துல 2 அறார் அஞ்சிடலாம். ஐ எம் சாரிடா. உங்க அத்தை கிட்ட வாங்கின 5 லட்சத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏய், உனக்கு 10 படம் புக்கா இருக்கும் போது நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்பட போறேன்? அடுத்த மாசம் என்னோட 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் நான் தான் டாப் ஸ்டார். ப்ரொடியூசருங்க கிட்ட உங்களை தான் ஹீரோவா பொண்ணுன்னு நான் சொன்னா போட வேண்டியதானே? எப்படியோ சினிமாவில நானும் நீயும் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும். அப்புறம் நான் உன் கையை பிடிக்கணும், 2 பேரும் மணவரை சுத்தி வரணும். ஓகே? போங்க மது. வாடப்பலாம். டேய், நீ மதுவை பார்க்கல? அவன் தான் அவளை சுத்த ஆரம்பிச்சிட்டானே. வாப்பலாம். ராதாமா, ராதாமா, நீங்க உண்மையிலேயே இந்த பாரிஸ் போயிருக்கீங்களா? 3 தடவை பாரிஸ் போயிருக்கோம். ஒரு தடவை நானும் ராதாவும் நடந்தே போயிருக்கோம். நடந்தேவா? ஆமா, மண்ணடி பக்கத்துல தானே இருக்கு பாரிஸ். நீங்க நம்ம பாரிஸ சொல்றீங்களா? அப்போ இன்னொரு பாரிஸ் கூட இருக்கா? அம்மா, மத்தியான சாப்பாடுக்கு என்ன வாங்கிக்க? பிலால்ல பரோட்டா வாங்கிக்கங்க, புகாரில பாயா வாங்கிக்கங்க, தாஜ்ல தந்தூரி சிக்கன் வாங்கிக்கங்க, எலும்பில்லாம வாங்கிக்கங்க. அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அப்படியே திருப்பதிக்கு ப்ரொடியூசருக்கு 2 டிக்கெட் வாங்கிடுறோம்மா. என்னையா சொல்றீங்க? அதாவதுமா, படம் முடிஞ்சதும் ஐயா திருப்பதிக்கு வரேன் வேண்டுதல். ஓஹோ, அம்மா கேட்கற வாங்கி குடியா? ஆமா, அவங்க எதுக்கு சொல்லுவீங்க எல்லாம், அப்புறம் என்ன திட்டுவீங்க கணக்கு கொடுக்கச்சு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை மத்தல மாதிரி 2 பக்கமே இடி. ஏன் சார், நீங்க நடிகை ஜெயராதாவோட அப்பா தானே? ஏன் சந்தேகப்படுறீங்க? இல்ல சார், உங்க மகளை ஏன் நடிகை ஆக்கினீங்க கேட்கத்தான். கலையை வளர்க்கத்தான். அதுக்காக உங்களை வளர்த்தீங்களா சார்? ஆமா, என் பொண்ணுக்கு பரதநாட்டியம் கத்து கொடுத்தேன். அதுல 40,000 ரூபாய் அவுட்டு. ஏன் சார், நீங்க வசதியான குடும்பமா? எங்க தாத்தா மன்னார் ஊர்ல பெரிய மனாசுதார். உட்கார்ந்து சாப்பிட்டாலே 7 ஜமத்துக்கு சொத்து கிடையாதுங்க. சார், ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். கொண்டாடுறீங்க போட்டோ சார். அடடே, ரூபாய்க்கு 3 எடுத்துக்கோ. மன்னார்குடியில இருந்து ஒரு சாக்கு மூட்டையோட இறங்கினவன் மூட்டையா போய் சொல்றேன் பத்தியா? கிராமத்துல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு இவ அப்பனுக்கு வீட்டுல இருக்கிற அரிக்கன் லைட்டுக்கு கெரசின் வாங்குறது கூட வக்கில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாடா. இப்ப இறஞ்சி சொல்லாத, நம்மள உதப்பான். வா. பார்த்து சொன்னார். 87 டிசம்பர் வரைக்கும் கால் ஷீட் கிடையாது. 88 வா பார்க்கலாம். 88 கிடைக்குமா சார்? அப்ப அம்மாவுக்கு டெலிவரி.
இப்பதான் ஃபீல்டுக்கு வந்தாங்க. சொந்த படத்தை வெளியே விடுறாங்க. சார் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா ஷூட்டிங்ல இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு கால் கொடுக்குறேன். அது வரை அங்க நில்லு. என்ன சார் ஷூட்டிங் பார்க்க வந்தீங்களா? எல்லாம் நேரம் தான். சார் நேத்திக்கு ஏறாத அம்மா உங்களை ரொம்ப கவலையோட கேட்டாங்க. என்னென்ன தோத்துக்கு இன்னும் கஷ்டப்படுறாங்களோ பாவம் அப்படின்னு. பேசாம அவங்க கிட்டே வேலைக்கு வந்து சேர்ந்துருங்க சார். இவங்க 2 பேரும் என்ன வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறாங்க. பட் என்ன வேலை செய்யுதுன்னு புரியாம தவிக்கிறாங்க. பூஜா தூக்குறது, பொத்தி தூக்குறது நம்ம தூக்கல. அந்த இன்னும் நம்மளே வருகிறா. கண்டிக்காத. ஜெயராஜ அம்மா இந்த 6 மாசத்துல சொந்த படம் எடுக்க போறாங்க. கதை எல்லாமே அவங்கதான். ஓஹோ, அவங்க கதை எழுதுற அளவுக்கு ஆயிட்டாங்களா? வேற ஒருத்தர் கதை அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. ஜனங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? அவங்க கிட்ட சொல்லி உங்களை டைரக்டர் போடுறேன். அந்த ஏற்கனவே இவர் டைரக்டர் தானே. ஃபீல்டு ஒத்துக்கலையா? யாராவது ஒரு பெரிய டைரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஆபீஸ்ல காஃபியாவது கொடுத்துருக்கணும். அந்த டைரக்டர் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் வரலாம். இவர்தான் யாருக்குமே காஃபி கொடுக்கலையே. பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தாதான் டைரக்டர் ஆகணுங்கிறது இல்லையா? நாங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க, எங்களுக்கும் சுயமா சிந்திக்க தெரியும். ஓஹோ, அப்ப ஏகலைவன் மாதிரின்னு சொல்றீங்க. அப்போ கட்டவரெல்லாம் உடைச்சுக்கணுங்கிற. கலைக்காக கட்டவரல் என்னையா? நாங்க உயிரையே கொடுப்போம். நீங்க எப்படி வேணா வாழன்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நாங்க இப்படித்தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். நாங்க நாணல் மாதிரி வளைஞ்சோம், நிமிந்துட்டோம். நாங்க மூங்கில் மாதிரி. மூங்கில்ல ஓட்ட போட்டா மியூசிக் வரும், நாணல்ல ஓட்ட போட்டா கிழிஞ்சிரும். பஸ் இவர் என்ன சொல்றாரு? ஓட்ட போடுறத பத்தி சொல்றாரு. எங்களோட திறமையை மத்தவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் வேணா நாங்க காத்திருக்க தயார். நீங்க கிழவன் ஆயிருவீங்க. எங்க திறமையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திறமையை பொத்திக்கிற வச்சிருந்தா எப்படி? வெளியே கொண்டு வந்து காமிக்க வேண்டாமா? சினிமா துறையில திறமை மட்டும் முக்கியம் இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நாங்க கடல்ல முத்து எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க தூத்துக்குடியில மட்டும்தான் படம் எடுக்க முடியும். அதுவும் சின்ன ஏரியா டீக்கே. உங்க படம் வீடியோட சரி. சார், ராதா யோ, ஜெயராதான்னு சொல்லியா? ஜெயராதாவை உருவாக்கினதே நாங்க தான் சார். நீங்கெல்லாம் சேர்ந்து அவளுக்கு 10 படம் கொடுத்திருக்கீங்க. ஆஸ் ஏ டெக்னீஷியன் எங்களுக்கு 1 படம் கொடுங்க சார். கொடுப்பையா, கொடுப்போம். எங்க டேலண்ட் ப்ரூவ் பண்றோம் சார். பண்ணுவையா, நல்லா பண்ணுவோம் சார். ராதாவ ஜெயராதான்னு சொல்றா? சும்மாடா. கிராமத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கின ராதாவுக்கு நீங்க படம் கொடுக்கல சார். அவளுக்கு கஷ்டப்பட்டு ஆங்கிள் வச்சு படம் எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க 10 படம் கொடுத்திருக்கீங்க. அதுக்காவது எங்களுக்கு ஒரு படம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஜெயராதாவுக்கு திறமை இருக்குது, படம் கொடுத்தோம். ஜெயராதாவுக்கு திறமை இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அந்த திறமையை வெளில கொண்டு வந்தது நாங்க தான் சார். அதுக்காவது ஒரு படம் கொடுங்க சார் ப்ளீஸ். நீ டைரக்ட் பண்ண முதல் படமே இன்னும் வெளியே வரல, அது வெளியே வரட்டும், அப்புறம் படம் கொடுக்கறத பத்தி யோசிப்போம். சார், அந்த பொண்ணுக்கு டான்ஸே வராது சார். அந்த பொண்ணுடைய கை, காலு, முகம் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து நடராஜ சிலையோட கம்பைன் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருக்கோம் சார். சார், ஒவ்வொரு கலைஞனுடைய திறமைக்கு பின்னாடியும் எங்க மாதிரி டெக்னீஷியன்கள் நிச்சயம் தேவை சார். 1000 சொல்லு, ஜெயராதா ஜெயராதா தான் சார். நீங்க எங்களுக்கு படம் தர வேணாம் சார். இது வரைக்கும் நாங்க எடுத்த படத்தை முடிக்க கொஞ்சம் பணமாவது கொடுத்தீங்கன்னா. எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கயா. எடுத்த வரைக்குமா? ஜனங்க அதான்யா, எடுத்த வரைக்கும் ஜனங்க பார்த்து ரசிக்கட்டும். ஒத்துக்கிட்டாங்கன்னா படம் முடிக்க பணம் கொடுக்கறேன் சார். ஜெயராதம்மா டிரைவர் கூப்பிடுறாரு. ஜெயராதம்மா டிரைவரா? ஐயோ, ஜெயராதம்மா டிரைவர் கூப்பிடுறாராம். இது வந்துடுறேன். ரோசி, இவங்களை கவனி. படம் இல்லாட்டா நாய் கூட மதிக்காது. என்ன செய்யாதா? ரத்தம் வருது சார். என்ன ஆக்ட் பண்ண சொன்னா இப்படி மூஞ்சில கீறி வச்சிருக்க? ஆக்டிங் அப்புறம் சார். என்னடா தண்ணியில புகையா வருது? டேய், இன்னைக்கு குளிக்கிற சீன் எடுக்க போறேன்டா. ராதா உடம்பு சரியில்லை, ஜலதோஷம். அதான் வெந்நீர் விட சொன்னேன். கண்ணா பின்ன செலவாகுமே. எவ்வளவு செலவான என்னடா, ராதாவோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். சார் ஜூஸ் சார். சாப்பிடுங்க சார். நடிக்கிறவங்களுக்கு ஜூஸ் குடியா, அவங்க தான் சாப்பிட்டு பலபலன்னு இருக்கணும். நாங்க டெக்னீஷியன், எங்களுக்கு டீ போறியா? சாப்பிடுமா? அதை ஹீரோ கிட்ட கொடு. உனக்கு அழ வரல, உனக்கு பயில இந்த ரோஜா பூ அழும்ப.